ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இன்றைய தினம் ஓரணியில் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் ஒன்றிய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத போக்கை அவர்கள் கண்டித்து அம்மக்களிடத்திலே எடுத்து சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஓரணியிலே ஒன்று திரட்டி தமிழ்நாட்டு மக்களுடைய மண், மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவற்றையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும், அதற்காக நாங்கள் அவருக்கு துணையாக இருப்போம் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் இன்றைக்கு சந்தித்து வருகின்றோம். வீடு வீடாக மக்களை சந்திக்கின்ற இயக்கம் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து இன்னும் 43 நாட்களுக்கு நாங்கள் மக்களை தொடர்ந்து சந்தித்து ஒரு வாக்காளர் விடாமல் அத்தனை பேரையுமே சந்தித்து அவர்கள் ஆதரவு கருத்துக்களை தெரிவித்தாலும் எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்தாலும் அவற்றையெல்லாம் குறித்து கொண்டு ஓரணியிலே தமிழ்நாடு எந்த அளவுக்கு திரண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடத்திலே நிச்சயமாக கொண்டு சென்று சமர்ப்பிப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க ஓரணியிலே தமிழ்நாடு என்பதிலே திரண்டு நிற்கும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு பிரச்சனைகள். அதனால் ஓரணியில் அவங்க யாரையுமே திரட்ட முடியாது. எனவே அவங்க இதுக்கான விமர்சனங்களை முன்வைத்து எடுப்பது என்பது ஆச்சரியமான ஒன்று அல்ல. பாஜக அதை விமர்சிக்கத்தான் செய்வார்கள். அதை மீறி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் தளபதிக்கு பின்னாலே இருக்கிறார்கள், பாரதிய ஜனதாவுக்கு பின்னாலே இல்லை என்பதை எடுத்து காட்டுவது தான் ஓரணியில் தமிழ்நாடு இந்த நிகழ்வினுடைய முக்கிய நோக்கமாகும். ஆனால் என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர்ந்தா திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலர் சண்முகம் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மதிக்கிறோம், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு எதுவுமே, அதாவது எதிரிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எதிரிகளை சமாளிக்கின்ற சக்தியும் ஆற்றலும் எங்களுடைய தலைவர் தளபதிக்கு உண்டு என்பதை எடுத்துச் சொல்வதிலே நாங்கள் முன்னணியிலே நிற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிற சாதனைகள், இந்தியாவிலேயே தமிழ்நாடு அடைந்திருக்கிற நன்மைகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற பல்வேறு நலத்திட்டங்கள், இவை எங்களுடைய கூட்டணியை தானாகவே முன்னேற்றி சென்று வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சர் அஜித்குமார் குடும்பத்திட்ட பேசினாரு. அதை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் இருக்கு. என்னன்னா குற்ற உணர்வே இல்லாமல் பேசியிருக்காரு, என்ன வேணாலும் பண்ணி தரேன்னு சொல்றாரு. உயிரிழந்த அஜித்குமார் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. எடப்பாடிக்கு என்றைக்குமே தார்மீக உணர்வே கிடையாது. அன்றைக்கு தூத்துக்குடியில் சம்பவம் நடந்தபோது காக்கை குருவிகளைப் போல சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதை கேட்ட பொழுது நான் அதை டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன், தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அவரிடத்தில் நாகரிகத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் தலைவர் தளபதி அவர்கள் நாகரிகம் உள்ளவர், மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை தரக்கூடியவர். இறந்து போன அஜித்குமாருடைய குடும்பத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கின்ற முறையிலே ஆறுதல் சொல்ல வேண்டியது அவருடைய பணி, கடமை. அதை உணர்ந்து செயலாற்றுகின்றவர் எங்களுடைய முதலமைச்சர். கடமை உணர்வு என்பது எதுவுமே இல்லாத ஒரு கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி. எனவே அவரை பற்றி நீங்கள் இதையெல்லாம் கவலையே படாதீர்கள் சார். இதெல்லாம் அரசியலில் எந்த ஸ்டெண்டும் எடுபடாது. ஏன்னா நாங்கள் மக்களுடைய மனதிலே இருக்கின்றோம். மக்களுடைய மனதிலே தலைவர் தளபதி இருக்கின்ற பொழுது வேறு எந்த ஸ்டெண்டும் அங்கே எடுபடாது. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஏட்டிக்கு போட்டி, அதுக்கு பெயர் பழனிசாமி. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எப்போவுமே நாங்கள் ஒன்று பண்ணாத பின்பற்றி ஏதாவது செஞ்சு அதில் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு வெற்றிகரமான நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தடவை அதிமுக பிளவுபட்டவங்க எல்லாமே ஒரு என்டிஏ கூட்டணியில் ஒருங்கிணைச்சிருக்காங்க. இதனால் 2020 நிச்சயமாக நாங்கள் ஒரு இதுவரை தோல்வி கண்டுருக்கோம், இதுமாதிரி வெற்றியை தான் நோக்கி. இதுவரை தோல்வி கண்ட எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வி காண்பார். நாங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் இன்னும் எங்களுடைய பலத்தை அதிகரித்திருக்கிறதே தவிர நாங்கள் பலவீனமாக ஆகவில்லை. எங்களுடைய பலம் அதிகரித்திருக்கிறது.